வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். உட்காருங்க. நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க குழந்தைங்கள கூட்டார்ல? அவங்க வீட்ல இல்ல. எங்க போயிட்டாங்க? அவங்க ரொம்ப ராவடி பண்றாங்கன்னு கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கிறோம். குழந்தைங்க தான் அப்படிதான் ராவடி பண்ணும். நீங்க அதுக்கு ஹாஸ்டல் சேர்க்கலாமா? பயங்கரமா ராவடி பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றது? பயங்கரமா தான் ராவடி பண்ணுவாங்க. அதுக்கு அனுசரிச்சு நம்ம பாத்துக்கணும். சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு அதுக்கு என்ன ஹாஸ்டல் போய் சேர்த்து விவரம் தெரியுமா? ஏதோ சண்டை போட்டா பரவாயில்ல. ரொம்ப அதிகமா சண்டை போட்டு கையில கிடைக்கிறதுல எடுத்துட்டு அடிச்சுட்டு ஆடுறாங்க. அப்புறம் என்ன பண்றது? பொறுமையா சொல்லி அதுக்கு நிதானமா ஒவ்வொரு குழந்தைங்களே பார்த்து சரி பண்ணி பொறுமையா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. அது எப்படி அந்த மாதிரி கேட்காத இருப்பாங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி கேட்காம இருப்பாங்க குழந்தைங்க? கேட்கறது இல்லையே. நம்ம பெத்த பிள்ளைங்க கேட்காம இருப்பாங்களா? எது சொன்னாலும் கேட்கறது. 2 பேர் காலையில இருந்து சண்டை போட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நாங்களும் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. அப்புறம் என்ன பண்றது? நாங்க சொல்லக்கூடாது. ஹாஸ்டல்ல சேர்த்துனாதான் கரெக்டா இருக்கும். அங்க போய் அவங்க கொஞ்ச நாளைக்கு அங்க இருந்தாதான் எப்படி அக்கா தங்கச்சிங்க ஒத்துமையா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். சொல்றதெல்லாம் சரியில்லை. குழந்தைங்க முதல்ல கூட்டி அங்க போங்க. நான் வரேன். கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கட்டும். அவங்க நான் வரேன். நான் வந்து வேண்டாப்பா, கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கட்டும். ஹாஸ்டல்லயே இருக்கட்டும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். சண்டை போடக்கூடாது, ஒத்துமையா இருக்குன்னு தெரியும். பெத்தவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு என்ன தெரியும். நாம சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. அங்க போய் தனிமையா இருக்கிறப்பதான் நம்ம செய்யறத தப்பு, ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கற அவங்க புரிஞ்சுப்பாங்க. இருந்தா ஆகணும். அப்புறம் என்ன பண்றது? குழந்தைங்கள விட்டு அது சின்ன முடியாதுதான். இப்படிதான் ராவடி பண்ணு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்கிட்டயே எதுவும் சொல்லவே இல்லை. நீங்க நாங்க சும்மா போலாம். வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும். கம்மி இருங்கப்பா, அங்கேயே இருக்கட்டும். போலாம். நான் வந்து கூட்டியாரப்பா. குழந்தைங்களுக்கு என்ன இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? போலாம் வாங்க. குழந்தைங்க சின்ன சிறுசப்பதான் சண்டை போட்டுக்கும் ஏதோ பண்ணும். நீங்க பார்த்து அதுக்கு அனுசரிச்சு போய் வைக்காம ஹாஸ்டல் விட்டோன்னா இங்க வாங்க. ஹாஸ்டல் விட்டுட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? வாங்க, சொல்றது கேளுங்க. ஏன் இப்ப அவசரப்படுறீங்க? நாங்க தான் கொண்டு போய் விட்டு வந்துட்டோம்ல. அதெல்லாம் ராமாயணம் ஆகாதுங்க. நட போலாம். நாங்க வர்றோம். வேண்டாம், விடுங்க. கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும். இருந்தாதான் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அங்கேயே இருக்கு, விடுங்க. வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அங்கேயே எப்படிமா? கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்தாதாம தெரியும். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல குழந்தைங்கதான். இப்ப இருந்து சொல்லி கொடுத்தாதான் தெரியும். இப்படி சண்டை போட்டு அடிச்சுட்டாடு, கையில கிடைக்கிறத எடுத்துட்டு அடிச்சுட்டாருன்னா நல்லாவே இருக்கு. அதனால 2 பேர்த்தையும் பாருங்க, 2 பேர்த்தையும் தனித்தனியா ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கோம். நாங்க அதெல்லாம் இருக்க முடியாது. நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம 2 நாளைக்கு முன்னாடி விட்டு வந்திருக்கிறீங்க? இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு 6 மாசத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் விட்டுருக்குறோம். இப்பயே போனோம்னா கூட வர ராவடி பண்ணுவாங்க. வேண்டாம் வேண்டாம். 2 நாள் விட்டு எங்களால உங்களால இருக்க முடியாது. அது இருக்க முடியும். என்ன பண்றது? அப்படி இருந்துதான் ஆகணும். சொன்னா கேளு. என்ன பண்றது? உட்காருங்க. வேண்டாம். இந்த வேலை தான் இருக்கக்கூடாது. குழந்தைங்களை விட்டு வந்துட்டு எங்ககிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லாமல போன் போட்டு நீங்க சொல்ல வேணாம்னு சொல்லிட்டால அது எப்படி? அவங்க நான் சொன்ன குழந்தைங்க விட்டு உங்களால எப்படி என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல? சொல்லிட்டு கூட்டு போய் விடணும். சொன்னா நீங்க விட மாட்டீங்கல்ல, அதனாலதான் நான் சொல்லல. சொன்னா விட மாட்டேன்னு தெரியுது. எதுக்கு சின்ன குழந்தைங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அது இன்னும் ரகலை பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கு நாம தான் அனுப்பிச்சு சரி பண்ணி விடணும். குழந்தைங்கலாம் அடிச்சுட்டு ஆடுவது நல்லாதான் பண்ணுவேன். டெய்லியும் தான் சொல்றோம். வீட்டுல இல்லையா குழந்தைங்க? டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்களே. எல்லா வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்களா? எல்லாம் கேட்காம இருக்கிறாங்களா? எல்லாருமே ஆட்டோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்தா அப்புறம் எப்படி குழந்தைங்களை வளர்க்குறது? நாங்களும் அப்படிதான் பண்ணுமா? என்ன பண்றது? நாங்களும் சொல்லி சொல்லி சலிச்சு போலாம். நட போலாம். வேண்டாம். நட போலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பிராங்க் வீடியோப்பா இது. பிராங்க் வீடியோ. சும்மா 2 பேர் வந்து
உங்களை வந்து 2 பேத்தையும் பிராங்க் பண்ணுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கண்டிப்பா தாத்தாவை பிராங்க் பண்ணணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பிராங்க் பண்ணியாச்சு. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. பிராங்க் தான், சும்மா சொன்னோம். சரி என்னடான்னு பார்த்தேன். சொல்லுங்க தாத்தாட்ட, பிராங்க் தான் சொல்லுங்க. என்னடா குழந்தைங்களை காணுமேன்னு பார்த்தேன். நீங்க 2 பேர் மாறீங்க, குழந்தைங்களை காணுமேன்னு பார்த்தேன். ஒண்ணும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.